காலையில் வழக்கமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, பட்டை, ஓமம் எல்லாம் போட்டு தண்ணி காய்ச்சி குடிச்சிட்டு இட்லிக்கு தேங்காய் சட்னி, தேங்காய், பச்சை மிளகாய்க்கு பலட்டு, வத்தல் பொடி, இஞ்சி எல்லாமே வச்சு அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை எல்லாமே தாளித்து போட்டாச்சுன்னா சட்னி ரெடி. மல்லிகை பூ போல் இட்லியும் கனகாம்பர பூ கலரில் சட்னியும். சின்ன வயசில் கனகாம்பர பூவை சென்டரில் நீட்டமாக வச்சுட்டு 2 சைடும் நீட்டை மட்டும் மல்லிகைப்பூ வச்ச ஞாபகம் அப்படியே வந்துட்டு இருந்தது. இது கருவேப்பிலை பொடி. நான் பூவை பற்றி சொன்னோன்னே எனக்கு இதை பார்த்தோன்னா மறிக்குழந்து ஞாபகம் அப்படியே வந்துட்டு. மறிக்குழந்து வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கும் சின்ன வயசு ஞாபகம் அப்படியே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வீட்டில் நம்ம ஏதாவது செடிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அப்பப்போ தேவைக்கு பறிச்சிக்கலாம். கற்பூரவள்ளியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு இருமல் அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் இது நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா டைஜஷன் இன்னுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. காலையில் ஓமம் போட்டு இந்த இது குடிச்சிருந்தது. அதே போல் இது ஓமம் வச்சு பச்சடி பண்ணுறதுக்கு தான். பச்சடிக்கு மிளகு, ஜீரகம், இந்த கற்பூரவள்ளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய், உப்பு, தயிர் போட்டு அரைச்சாச்சுன்னா பச்சடி ரெடி. தாளிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது எல்லோ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ், கேரட் எல்லாமே போட்டு நம்ம செய்கிறது. முட்டை இதை மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இது ஆக்சுவலாக லஞ்ச் பாக்ஸ்க்குமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கோம்போவாக இருக்கும். நான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஐடியா அதுவும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை மாதிரியே அந்த மாதிரி வச்சு நான் ஷேர் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.